ஜொமேட்டோலேருந்து இப்போது டெலிவரி ரைடர்ஸ்க்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க. சுமார் 1000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த லொக்கேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர், கொல்கட்டா, ஹைதராபாத் அண்ட் சென்னை. ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்க்கு இப்போ ஆட்கள் எடுக்க போகிறாங்க. இந்த டெலிவரி ஜாப்க்கு நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம். எந்த ஊர்லேருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், அக்காமடேஷன்ஸ்லாம் இருக்கா, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜொமேட்டோலேருந்து வந்திருக்க இந்த வேலை ஒரு டெலிவரி ரைடர்ஸ்க்கான வேலை. எந்த ஊரில் வேணால் நீங்கள் இருங்க, மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். ஸோ அதில் ஒருத்தருக்கான தேவை இந்த வேலை மூலமா நிவர்த்தி ஆகலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான தேவை பூர்த்தி செய்யப்படலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜொமேட்டோலேருந்து டெலிவரி ரைடர்ஸ்க்கு இப்போ ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் உங்களோட சிட்டிலேருந்து வெளியிலேருந்து வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கலாம், திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கான அக்காமடேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்டு ஃபுட்டு த்ரீ டைம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 உங்கள் பே அவுட்லேருந்து கட் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போது இந்த ரைடருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கணும் அண்ட் ஆதார் கார்டு. இந்த 3 விஷயங்களும் இருந்தால் போதும். அண்ட் உங்ககிட்ட பைக் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, பைக்கை வந்து இவங்க ரெண்ட்டுக்கு தருவாங்க. ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு பே அவுட்டில் பிடிச்சிக்குவாங்க. ஸோ பைக் இல்லை பட் நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும். லைசன்ஸே இல்லை என்கிட்ட அப்படின்னாலும் பரவாயில்ல, லைட் இவி வெஹிக்கிள், அதாவது லோ ஸ்பீட் இவி வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிவரி பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு லைசன்ஸும் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏதாவது ஸ்கில் தேவையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற நாலேஜ் இருந்தால் போதும். அண்ட் கூகுள் மேப்ஸு, ஸோ அந்த மாதிரி மேப்ஸு நேவிகேட் பண்ணுற ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். எந்த ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் படிப்பும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே, ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் 18 to 50 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். டெலிவரி ரைடர் அப்படின்ற வேலைக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 18 to 50 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, கொல்கட்டா. ஸோ இதில் எந்த லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம். நான் வந்து ரீலொக்கேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா மட்டும் போதும், நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 ஹவர்ஸ் பர் டே இருக்கும். ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து காலைல 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த 10 ஹவர்ஸ் நீங்கள் எப்படியாவது அக்காமடேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஏர்னிங் பொட்டன்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது இந்த வேலையில். ஓகேங்களா? ஸோ அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 பிடிச்சிப்பாங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ 3 மீல்ஸ், 3 வேலைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும். உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் 5000 தான். ஸோ வேறு எந்த கம்பெனிஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்காமடேஷன்ற விஷயம் வந்து கிடைக்காது. பட் எங்களோட ஸ்மார்ட் கடை மூலிமா நீங்கள் போய் டெலிவரி ஜாபில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அக்காமடேஷனும் கொடுக்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு உங்களோட அக்காமடேஷன் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சுப்பாங்க. ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எப்படி ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வீக்ஸ்க்கான அக்காமடேஷன் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. உங்களோட சேலரியில் பிடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? 5000ன்றது பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வரும்போது உங்களுக்கு 2500 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு வந்து பிடிச்சிருப்பாங்க உங்களோட அக்காமடேஷனில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீஃபண்டபிள் டெபாசிட் 1500 நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வேலை வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் செய்யப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் காஸ்ட் வந்து உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை, என்கிட்ட பைக் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு 5000 வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பிடிப்பாங்க ஃபார் இவி, 3600 ஃபார் பெட்ரோல் வெஹிக்கல்ஸ். உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளி ஊர்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு அப் டு 1000 வரைக்கும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் காசு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து திருப்பூர்லேருந்து இப்போ சென்னைக்கு வரீங்க, ட்ரெயினில் வரீங்க இல்லை பஸ்ஸில் வரீங்க,
அதுக்கான செலவ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க வர காச உங்களுக்கு திருப்பி குடுத்துருவாங்க. அப் டூ 1000 வரைக்கும். ஓகேங்களா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஆனுவல் போனஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அ குடுக்குறாங்க. அதாவது 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 9 மந்த்ஸ்க்கு, 12 மந்த்ஸ்க்கு ஒரு மைல்ஸ்டோன் வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த மைல்ஸ்டோன நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இயர்லி போனஸ் உங்களுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸஸு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வேலையில கவர் ஆகும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 10,00,000 வரைக்கும் உங்களுக்கு போட்டு குடுப்பாங்க. ஸோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஸோ, இது மாரி பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இந்த ஜாப்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இந்த ஜாப்க்கு ரெக்ரூட்மெண்ட் ஃபீயா 500 வந்து கலெக்ட் பண்ணப்படும். ஸோ, இதுதான் உங்களுக்கு பேசிக்கா சொல்லியிருக்க கண்டிஷன்கள். ஆ உங்ககிட்ட பைக் இல்ல, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன்ஸும் சரியா இல்ல. நான் வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். படிக்கல. எனக்கு அர்ஜென்ட்டா வேலை தேவைப்படுது. நான் வெளியூர்லேருந்து வரேன். எனக்கு ரீலொகேஷன் பண்ணி வரேன். பட் எனக்கு வந்து தங்கறதுக்கு இடம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல இங்க. அப்படின்ற பட்சத்தில நீங்க தாராளமா இந்த ஜாப சூஸ் பண்ணி, நீங்க இப்போதைக்கு ஆ ஒர்க் பண்ணலாம். ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து ஒர்க் பண்ணணும். பட் சென்னையில வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காசும் இல்ல. இங்க வந்து வேலை தேடுறதுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க இந்த டெலிவரி ஜாப் மூலியமா வந்து கொஞ்ச நாள் நீங்க இந்த டெலிவரி ஜாப்ப பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த டெலிவரி பார்த்துக்கிட்டே நீங்க ஏதாவது இன்டர்வியூஸ் அந்த மாரி நீங்க ஏதாவது அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த வேலைக்கும் நீங்க ஸ் அ ஐ மீன் ஷிஃப்ட் ஆயி நீங்க தாராளமா போகலாம். ஸோ, அதுவரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி ஜாப்ல வந்து எடுத்துட்டு ஒர்க் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கையில மணியும் கிடைக்கும். வேலையும் வந்து தேடிக்கலாம். இது வந்து என்னோட வந்து பர்சனல் சஜஷன். ஸோ, இது வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அ இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. முக்கியமான விஷயம், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை லிங்க்ன்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் குடுக்கப்பட்டிருக்கும். ஸோ, அந்த ஃபார்ம போயிட்டு நீங்க ஜஸ்ட் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. நேமு, மொபைல் நம்பர், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ, இந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வரும். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கி கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஒரு வேளை நீங்க ரீலொகேட் பண்றதுக்கு ரெடியா இருந்துச்சுங்கன்னா, என்ன டேட்டு, ஏது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு, கண்டிப்பா உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. வித்தின் 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரீலொகேட் பண்ணி ஜாப ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அ வேலை தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இல்ல சென்னையில வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு டெலிவரி வேலை வேணும். அக்காமடேஷனும் எனக்கு கிடைச்சிரும். அதேமாரி சாப்பாடு எல்லாமே கிடைச்சிரும். அதேமாரி நான் டெலிவரியும் பண்ணணும், வேலையும் பண்ணணும். ஐ மீன் வேலையும் கிடைக்கணும். நான் வேற வேலையும் தேடணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஆ கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தொடக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். இது போன்ற தகவல தெரிஞ்சுக்கணும்னா, தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள கண்டிப்பா வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பத்திரமா இருங்க. பாய்.